பஞ்சபூதங்களை பாத்தீங்கன்னா சென்டர் பாத்தீங்கன்னா நெருப்பு தான். நெருப்பு மட்டும் தான் எதனாலையும் பாத்தீங்கன்னா சுத்தமாகாது, எப்பயுமே சுத்தமா இருக்கக்கூடியது. இந்த மலையே அண்ணாமலை. அருணாச்சலம்ன்றது நம்முடைய கர்ம வினைகளை போக்கி நமக்கு நன்மை பயக்கக்கூடிய மலைன்றதுனால ஸ்கந்த புராணம் ரொம்ப சிறப்பாக சொல்றது. வெளியில இருக்கிறது ஸ்தாவர லிங்கம், வெளியில பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா, அருணாச்சலம்ன்றது அதுவே சிவன் தான், அதுவே சிவம். அதே மாதிரி சூக்ஷ்மலிங்கம்னு உள்ளுக்குள்ள நம்ம போய் சுவாமி கோயில போய் தரிசனம் பண்றோம், அது விஸ்வகர்மாவினால் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான், 8 திக்குகளை பாத்தீங்கன்னா 8 லிங்கங்கள் இருக்கும். இதெல்லாம் அவரவர்கள் பூஜை செய்த லிங்கங்கள். பிரபஞ்சம் இருக்குல்ல, பிரபஞ்சம் முழுக்க ஒரு மலை, அங்க அஷ்ட திக்பாலக்கால் எப்படி பிரபஞ்சத்தை அந்த எல்லா திக்பாலக்கால் காப்பாத்தின்னு இருக்காளோ அவர்களை எல்லாம் ஒரு சேர நாம் பார்க்கக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை. அங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மலையை சுத்தி நிறைய சித்தர்கள் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண்ண கஷேத்திரம் தானே. ஆமா, நீங்க முருகப்பெருமான் சும்மா இருன்னு ஆரம்பிச்சது அந்த கஷேத்திரம் தானே. இந்த மலைக்கு அவ்வளவு